ஹாய், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆகுது வீடியோ போட்டு. ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறேன். இனிமேல் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நானுமே எப்பயாச்சும் எதை சுற்றிட்டு வேலையாகவே இருப்பேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வரகரிசி இருக்குது பார்த்தீங்களா? வரகரிசி வச்சு ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். இதுதான் வந்து வரகும் சாமையும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். சாமை வந்து பார்த்திங்கன்னா இது விட இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். வரகு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் வந்து ஒரு 4 பேருக்கு பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. வாஷ் பண்ணிவிட்டு கல்லெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எப்படி சாதம் வடிப்போமோ அந்த மாதிரி நீங்கள் தண்ணி வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவு இதிலே போட்டுருங்க. உப்பு போடாமல் பண்ணிங்கன்னா நம்ம பண்ணுற ரெசிப்பியில் உப்பு சேரவே சேராது. நீங்கள் எவ்வளோ அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டிங்கன்னா கூட நல்லா இருக்காது. நீங்கள் வந்து இப்போவே உப்பு சேர்த்து நல்லா வேகட்டும். வரகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நல்லா பெருசு பெருசாக ஜவ்வரிசி பார்த்துருக்கீங்களா? ஊறுச்சுன்னா எப்படி வந்து நல்லா புஸ் புஸ்ன்னு ஆகிடும், அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா நீங்கள் வடித்து எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இதோட குக்கிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் தாராளமாக ஆகும். இதை பாருங்கள், ரொட்டேட் ஆகுதா? இப்போ நீங்கள் வடிச்சிடணும். இதை வடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு கடாயில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் வெடிக்கும். கருவேப்பிலை வந்து நான் நறுக்கி போட்டிருக்கேன். துண்டு துண்டாக நறுக்கி போட்டுக்கோங்க. முழுசாக வேண்டாம், நறுக்கி போட்டுக்கோங்க, ஃபைனாக சாப் பண்ணி. இப்போ வந்து வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வதங்கினா போதும். ரொம்ப வதங்க வேண்டாம். கொஞ்சம் கடிச்சு சாப்பிடும்போது வாயில் கடிப்பட்டால் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் தான் சால்ட்டு போடணும். ஏற்கனவே நம்ம அதில் போட்டிருக்கோம் வரகுல. அவ்வளோதான், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் வந்து 4 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து எல்லோ யோக்கோடவே நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்றவங்க வந்து எல்லோ யோக் சேர்க்காமல் நீங்கள் வந்து முட்டையோட வெள்ளை மட்டும் சேர்த்திங்கன்னா போதும். மஞ்சக்கரு சேர்க்காதீங்க. ஏன்னா டயட் ஃபாலோ பண்ணுறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கவங்க, அவங்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து இது எல்லாருமே சாப்பிட்றதுக்காக, குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்காக, குழந்தைங்களுக்கு மஞ்சக்கருவோடு சேர்த்து கொடுங்க. அதுதான் ப்ரோட்டீன். அப்படி சாப்பிட்டா தான் ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். வெறும் ஒயிட் கொடுக்காதீங்க, எல்லோவோட சேர்த்து கொடுங்க. அடல்ட்ஸ் கூட சாப்பிடலாம். ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது பாடியிலன்னா மட்டும் நீங்கள் எல்லோ யோக் சாப்பிட வேண்டாம். இந்த மாதிரி முட்டையை போட்டுட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல வரகரிசி, நீங்கள் வந்து வடித்து பண்ணிக்கோங்க. வடித்து பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஸ்டிக்கி, அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. நீங்கள் வடிக்காமல் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டிக்கினஸ் வந்து அப்படியே இருக்கும். குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்க அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்போம். பட் ஆனால் வடிக்காமல் பண்ணாதான் வந்து நல்லது. நீங்கள் வந்து வடித்து கொடுத்து பழகுங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். இந்த மாதிரி பண்ணி நல்லா தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நல்லா வடித்து எடுத்துட்டிங்கன்னா ரவை நல்லா பெருசு பெருசானா எப்படி இருக்கும், பூ மாதிரி. உப்புமாலாம் பண்ணால் கூட நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா முட்டை போடாதீங்க. நீங்கள் ஆஸ் யூஷுவல் மற்றபடி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க. வந்து மில்லட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எங்கே ஈஸியாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ வேணும்னு சொன்னீங்கன்னா, எல்லா ஊர்லேயுமே கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா? கலெக்டர் ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் வச்சுருப்பாங்க. எல்லா ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கும் வந்து ஒரு ஷாப் இருக்கும். ஃபீமேல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வச்சுருப்பாங்க. அங்கே போனீங்கன்னா ஆர்கானிக் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி போயிட்டு கலெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு பேன், எம்டி வேஸ்ட் பேனில் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக சீரகம் சேர்க்க வேணாம். சீரகமோட டேஸ்ட் வந்து டாமினேட் பண்ணிடும். நீங்கள் வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து எடுத்துக்கலாம்.
இந்த மிளகு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி கோஸாக மிளகு பொடியும் சீரக பொடியும் சேர்த்துட்டு கொத்தமல்லி இருந்துச்சுன்னா தூவி விட்டுக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை. அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான வரகரிசி பொங்கல் இல்லை உப்புமா இல்லை ஏதோ ஒரு ரெசிபி. இதுக்கு வந்து நீங்களே பேர் சொல்லிடுங்க. அவ்வளவுதான். உண்மையாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்க எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடுங்க. ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.